எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ் விசஸ் மெடிடேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற டாபிக்கா இருக்கலாம், மெடிடேஷன் சொல்லப்படுற டாபிக்கா இருக்கலாம். ஒண்ணே ஒன்று சார்ந்ததா தான் இருந்துட்டு இருக்கும். யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு குரல். அந்த குரல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் எல்லாருக்குமே. மெடிடேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு காது அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன் நான் மெடிடேஷன் ஒரு காது அப்படின்னு சொல்லப்படுற மாரி நான் உவமைப்படுத்துறேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ் சொல்ற இந்த குரல வந்து மெடிடேஷன் வந்து ப்ராப்பரா நம்ம காதுக்குள்ள கேட்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதிகமான சத்தத்தோட கேட்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா வி ஆர் ஹியரிங் பட் நாட் லிசனிங் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம காதுல நெறைய விஷயம் விழுந்துட்டே இருக்கு. ஆனா நம்ம எத்தன விஷயத்த கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்ம கிட்ட தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம எத்தன விஷயத்துல கவனம் செலுத்துறோம், அந்த செலுத்துற கவனம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை மாறப்போதா இல்லையா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு. அப்ப யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் நம்ம கிட்ட நெறைய டெய்லி ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம், செகண்டுக்கு செகண்ட் யூனிவர்ஸ் நம்மகிட்ட நெறைய சயின்ஸ் காட்டுது, நெறைய விஷயம் சொல்லுது. அது மனிதர்கள் மூலியமா இருக்கலாம், இல்ல ஈவென்ட் மூலியமா இருக்கலாம், சிச்சுவேஷன் மூலியமா இருக்கலாம், என்விரான்மென்ட் மூலியமா இருக்கலாம். இந்த விஷயம் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுற தெளிவை கொடுக்கிறது தான் மெடிடேஷன். தியானம் அப்படின்ற மாரி சொல்லலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த உலகத்துல, இந்த பிளானெட்ல வந்து நீங்க எங்க பொறந்திருந்தாலுமே கூட சரி, எந்த ஒரு இடத்துல நீங்க பொறந்திருந்தாலுமே கூட சரி, ஏதோ ஒரு ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்தியால பொறக்கறதுக்கு மட்டும் நீங்க 7 ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும் தான் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த பூமியில உங்களால பொறக்க முடியும் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல அதாவது பழங்காலத்துல கிமு, கிபிக்குலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல வந்து ஒரு ப்ராப்பரான சிவிலைசேஷனே இல்லாத டைம்ல, இங்க இந்தியால வந்து நெறைய சித்தர்களும், யோகிகளும் வந்து தியானம் செஞ்சு நெறைய விஷயங்கள வந்து கத்துக்கிட்டு, தியானத்து மூலியமா கடவுள் அடையலாம். இல்ல, இல்ல. தியானத்து மூலியமா கடவுள் வந்து நம்மள வந்து அடைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லப்படுற உண்மையெல்லாம் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த உலகத்துக்கு. அப்ப தியானம், மெடிடேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல இருக்கிற அந்த அந்த மிஸ்டரிய நம்ம யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அத பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது நம்மள எங்கேயோ கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ராமலிங்க அடிகளார்ன்னு சொல்லப்படுற வள்ளலார சொல்லலாம். மெடிடேஷன் அதிகமா செஞ்சு, செஞ்சு, செஞ்சு கடவுளுடைய போய் ஐக்கியம் ஆயிட்டார் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு டைம் நான் வந்து ஒரு ரூம்ல தியானம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் செய்ய போனவர் வந்து, ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழிச்சு அந்த ரூம திறந்து பார்க்கும்போது, அந்த அந்த பெர்சனயே காணோம். ராமலிங்க அடிகளாரையே காணோம். அவர் ஏற்றி வச்ச தீபம் மட்டும் தான் இருந்தது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. தீபத்தோட அவர் ஐக்கியம் ஆயிட்டார் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து ஆங்கிலேய ஆட்சி காலத்துல வந்து இங்கிலீஷ் பீப்பிள்லாம் பிரிட்டிஷ் பீப்பிள் என்ன பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் தேடுறாங்க. எங்க போனார்? என்ன ஆனார்? அப்படின்ற மாரி தேடும்போது, அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. அப்ப இது வந்து ஒரு மிஸ்ட்ரி அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு பின்னணியில இருக்குது தியானம் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா வள்ளலார் அவர்களுடைய அந்த வாக்குல பார்த்தீங்கன்னா, தியானம் செய்றது மூலியமா நம்ம விண்ணப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம் இறைவனிடம். அந்த விண்ணப்பத்த இறைவன் ஏத்துப்பான் அப்படின்ற மாரியான நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காரு. அத ப்ரூவும் பண்ணியிருக்காரு. தியானத்து மூலியமா இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த. எல்லாத்தையுமே தாண்டி அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அவருடைய டிக்ஷனரில டிஃபீட் அப்படின்ற வார்த்தையே எடுத்துருங்க. என்னுடைய வாழ்க்கையில வந்து முடியாது, நடக்காது, கிடைக்காது, தோல்வி அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை இருக்கக்கூடாது. அத எடுத்துருங்கன்னு சொல்லப்படுற மாரியான வார்த்தைய சொன்ன அந்த மனிதர், இந்தியாவ பார்த்து பயந்தார் அப்படின்ற மாரி சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் த கிரேட் கிட்ட ஒரு பெர்சன் வந்து இந்தியால ஒரு செயின்ட்லி பெர்சன நீங்க புடிச்சு, அவர ஜெயிச்சுருங்க. அவர கொன்னுடுங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன். நீங்க தான் பயங்கரமான விக்டரி அடைஞ்ச அரசன் நாங்க ஒத்துக்கிறோம். அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப அவரு இந்தியாவுக்கு வந்து இந்தியால இருக்கிற ஒரு வில்லேஜ்ல வந்து இந்த மாரி செயின்ட்லி ஞானிகளா இருக்கிற, ரிஷிகளா இருக்கிற பெர்சன்ஸ தேடும்போது, இங்க சில பேர் போலித்தனமாவும் இருப்பாங்க. எல்லாரையுமே நம்ப முடியாது. ப்ராப்பரான பெர்சன் நம்ம சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பெர்சன தேடிட்டு இருக்கும்போது, ஒரு யோகி வந்து அருவியில குளிச்சுட்டு இருக்காரு. நிர்வாணமா இருக்காரு. அவர் இயற்கையோட கலந்துட்டாரு. அவருக்கு எதுவுமே தெரியல. ஓகேங்களா? அவர புடிச்சுட்டு வந்து இந்த மாரி நான் உன்ன வந்து கொல்லப் போறேன். இந்த மாரி நான் இதெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு, அவருடைய வாள், அவருடைய கத்தி எடுத்து, அவருடைய கூர்மையான வாள் எடுத்து அந்த யோகிய கொல்றதுக்கு வந்து கை ஓங்கும்போது, அந்த யோகி வந்து கம்முனு நின்னுட்டு இருந்தாராம். பயப்படலையாம், ஓடலையாம், பதறலையாம். அவர் கண்ல ஒரு சொட்டு பயம் தெரியலையாம். அப்ப அலெக்சாண்டர் கிரேட்டுக்கே ஒரு நிமிஷம் வந்து ஒரு மாரி நடுங்க அவர் கைகள் வந்து நடுங்க ஆரம்பிச்சுருச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா சாவுக்கு பயப்படாதவன எப்படி நம்ம கொல்றது? என்னால அவர எதுவுமே பண்ண முடியல. அவர் அப்படியே நிக்கிறாரு. அப்படின்ற மாரி அந்த யோகி கிட்ட கேட்கும்போது, அவர் என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "உன்ன என்னால கொல்ல முடியாது. சரி, என்ன உன்னால கொல்ல முடியாது. ஏன்னா நான் தான் உனக்கு எதுவுமே பண்ணலையே. என்ன எப்படி நீ கொல்லுவ? அதெல்லாம் தாண்டி நான் அனுமதிச்சா மட்டும் தான் உன்னால என்ன கொல்ல முடியும்னு சொல்லப்படுற தைரியமான வார்த்தையில சொல்றாராம்.
ஸோ அவர் மனசுக்குள்ள வந்து பயம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமே இல்லை. யார் மனசுக்குள்ள பயம் இல்லையோ அவங்கள வந்து மரணம் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெளிவா வந்து இந்தியா பீப்புள் அன்னைக்கே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த அலெக்சாண்டர் த கிரேட்டுமே சொல்லியிருக்காரு. ஸோ நான் வந்து டிஃபீட்டை ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரே போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இந்த பவர் எங்கிருந்து வருது? இந்த தாட் ப்ராசஸ் எங்கிருந்து வருது? எல்லாமே நம்ம சிந்தனையிலும் நம்மளுடைய எண்ணத்திலிருந்து தான் உதிக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்தனையும் எண்ணத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற இத்தனை விஷயங்கள வந்து ஞானிகளும், ரிஷிகளும் தியானத்து மூலியமா செயல்படுத்தியிருக்காங்க. அந்த தியானத்து மூலியமா செயல்படுத்தும்போது யுனிவர்ஸ் வந்து நெறைய விஷயங்கள அவங்களுக்கு சொல்லியிருக்கு. அந்த யுனிவர்ஸும் தியானமும் கனெக்ட் ஆகும்போது தான் ஒரு மனிதன் வந்து அடுத்தடுத்த லெவல்ல வந்து மேன்மை அடையறான் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இது எந்தெந்த இடங்கள்லாம் வந்து சாத்தியப்படுது, எந்தெந்த இடங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய வருதுன்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டீட்டெயிலா இன்னைக்கு இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பிசிக்கல் எனர்ஜி அப்படின்ற மாரி சொல்லலாம். நம்மளுடைய பிசிக்கல் எனர்ஜின்னு சொல்லப்படுற விஷயம் நம்மளுடைய ஆரா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நெறைய நேரம் நம்ம சில பேர பார்க்கும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜே சரியில்ல. ஏதோ இன்னைக்கு அவன் டே சரியில்ல போல இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு சில பேர பார்க்கும்போது, இன்னைக்கு ஏதோ லாட்டரி அடிச்சிருக்கு போல இருக்கு. பயங்கர ஜாலியா இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லுவோம். அப்போ ஒரு பெர்சன் கிட்ட நம்ம பேசாமலே அவங்களோட அப்பியரன்ஸ் வச்சோ, அவங்களோட பாடி லாங்குவேஜ் வச்சோ, அவங்களோட எண்ணத்த அவங்க என்ன மாரியான தாட்ல இருக்காங்கன்னு நம்மளால ஓரளவு கெஸ் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த ஆரா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு எனர்ஜி. அப்ப இந்த எனர்ஜி நம்ப ஹியூமன் பீயிங்கா இருக்க நம்மளே கெஸ் பண்றோம்னா, யூனிவர்ஸ் எவ்வளவு தூரம் கெஸ் பண்ணும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கு வந்து நம்மளுடைய எனர்ஜி ஈஸியா தெரியும். நம்மளுடைய ஆரா ஈஸியா தெரியும். நம்ம வந்து சேடா இருக்கோமா, கோவமா இருக்கோமா, இல்ல ரொம்ப ஜாலியா இருக்கோமான்னு சொல்லப்படுற விஷயம் வந்து யூனிவர்ஸுக்கு ஈஸியா தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரியுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ் வந்து அதுக்கேத்த மாரியான சிச்சுவேஷன்ஸ் தான் நம்மகிட்ட குடுத்துட்டே இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நீங்க கோவமா இருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க கோவப்படுற மாரியான சிச்சுவேஷன் அதிகமா வந்துட்டே இருக்கும். நீங்க சோகமாவே இருந்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க உங்கள சோகமாக்குற மாரியான சிச்சுவேஷன்ஸ் அதிகமா வந்துட்டு இருக்கும். நீங்க ஒரு காமா சந்தோஷமா இருந்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு குடுத்துட்டே இருக்கும். அந்த மாரியான மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வருவாங்க. அந்த மாதிரியான என்விரான்மென்ட் சிச்சுவேஷன்லாம் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அப்போ உங்களுடைய பிசிக்கல் ஆரா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் யூனிவர்ஸ்க்கு தெரியுது. அந்த யூனிவர்ஸ்க்கு தெரியுதுன்னு சொல்லப்படுற விஷயம் உங்களுக்கு எப்படி ஈஸியா தெரியும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தியானத்து மூலியமா தெரியும்னு சொல்றாங்க. நீங்க அதிகமா தியானம் செய்ய உங்கள பத்தின ஒரு நுண்ணறிவும், உங்கள பத்தின ஒரு புரிதலும் உங்களுக்கு வரும். நீங்க அதிகமா கோவப்பட்டுட்டு இருக்கீங்களா? அதிகமா வந்து சோகமா இருக்கீங்களா? உங்க பாடி ஆர்கன்ஸ் எப்படி வச்சுட்டு இருக்கீங்க? எல்லாத்தையுமே வந்து தியானம் கிளியரா சொல்லிட்டு இருக்கிறதுனால, தியானம் அதிகமா செஞ்சுட்டு இருக்கிறதுனால, நீங்க எந்த மாரியான ஒரு ஆரால இப்ப இருக்கீங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, இல்ல நான் இந்த மாரியான ஆரால நம்ம இப்ப இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு சோகமான சிந்தனை வருதுன்னா, அத அப்படியே மாத்தி கொஞ்சம் சந்தோஷமா மாத்திக்கலாம் நம்பளயே. அப்பதான் யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஏத்த மாரியான ஒரு சில விஷயங்கள குடுக்கும்னு சொல்லப்படுற இந்த நாலேட்ஜ நீங்க வளர்த்துப்பீங்க. மெடிடேஷன் மூலியமா உங்களோட பாடி ஆர்கன்ஸ் வந்து காம் படுத்துறது மட்டும் இல்லாம, உங்களுடைய ஹார்ட் பீட்ட வந்து சமநிலையில வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம, அது மூலியமா உங்களுடைய பிசிக்கல் எனர்ஜிய காம் ஆக்கிட்டீங்கன்னா, யுனிவர்ஸ் கிட்ட இருந்து வர குரல் காமான நெறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கும். ஸோ அப்ப மெடிடேஷன் மூலியமா உங்களுடைய பிசிக்கல் எனர்ஜி ஆராவே மாத்தி யுனிவர்ஸ் கிட்ட அதுக்கேத்த மாரியான நெறைய விஷயங்கள வாங்கிக்க முடியும் உங்கனால அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மென்டல் எனர்ஜி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. மென்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இன்டலெக்சுவல். நம்ம எல்லாருக்குமே இன்டலெக்சுவல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த ஸ்பைடர் அப்படின்னு சொல்லப்படுற படத்துல வந்து மகேஷ் பாபு சாரும், எஸ்.ஜே. சூர்யா சாரும் ஒரு கான்வர்சேஷன் பேசுவாங்க. அப்போ வந்து எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து மனிதர்கள பத்தி ஏதோ தப்பா சொல்லுவாரு. மனிதர்கள நம்பக்கூடாது. மனிதர்கள் மோசமானவங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வந்து மகேஷ் பாபு சார் வந்து ஹீரோ வந்து அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பாம்பு கிட்ட விஷம் இருக்கு. தேள் கிட்ட வந்து கொடுக்கு இருக்கு. இதெல்லாம் விஷம் வாய்ந்த விஷயம். மனுஷங்கிட்ட அது மாரி எதுவுமே இல்லன்னு சொல்லும்போது, டக்குன்னு எஸ்.ஜே. சூர்யா சார் என்ன சொல்லுவாருன்னா, "அதுதான் மூளை" அப்படின்னுவாரு. அப்ப மனிதனோட மூளை தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம். அது அவன் வந்து விஷத்தன்மையா மாறுறதும், அவன் ஞானி ஆகுறதும் அவனுடைய மைண்ட வச்சு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மைண்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் இன்டலெக்சுவல். நீங்க உங்கள சுத்தி இன்னைக்கு எத்தன விஷயங்கள உருவாக்கி வச்சிருக்கீங்க? என்ன மாரி மனிதர்கள்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்காங்கன்றது வந்து, நீங்க இன்டலெக்சுவலா என்ன மாரியான பெர்சனா இருக்கீங்கன்றத பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ உங்க இன்டலெக்சுவல பேஸ் பண்ணி தான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு கிளாரிட்டியா தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் ஜாப் இருக்கு. அந்த ட்ரீம் ஜாப் அடையறதுக்காக நீங்க நெறைய ட்ரை பண்றீங்க, பிளான் பண்றீங்க, எக்ஸிக்யூட் பண்றீங்க. அந்த ஜாப்க்காக எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அகைன் இதுக்கேத்த சைன்ஸ்லாம் யூனிவர்ஸ் உங்ககிட்ட குடுத்துட்டே இருக்கும். ஏய் இந்த மாரி போ, இந்த மாரி அப்ளை பண்ணு, இந்த மாரி இடத்துல உங்ககிட்ட ரெஸ்யூம் குடு, இந்த மாரி செய்யுன்னு சொல்லிட்டு, உங்களுக்கே தெரியாம நீங்க யோசிக்கிற அந்த விஷயங்களுக்கு ஏத்த மாரியான மனிதர்களையும், சிச்சுவேஷனும் உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும். நெறைய நேரத்துல நீங்க யோசிச்சிருப்பீங்க. நம்ம சிந்திக்கிறோம். அதுக்கேத்த மாரியான மனிதர் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட்டே இருக்காங்க. இந்த மாரி வேலை வேணும்னு நெனைக்கிறோம். அதுக்கேத்த மாரியான விஷயங்கள நீங்க பார்ப்பீங்க. அதுக்கேத்த மாரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வரும். இது எல்லாமே யூனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்குற சயின்ஸா தான் இருக்கும். இது உங்க இன்டெலெக்சுவலோட ஈஸியா கனெக்ட் ஆகணும். சில பேருக்கு கனெக்ட் ஆகாது. சில பேருக்கு ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகும். அந்த ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகுற பீப்பிள் தான் மெடிடேட் பண்ற பீப்பிள். அதிகமா தியானம் செஞ்சுட்டே இருக்கிற பீப்பிளுக்கு வந்து யுனிவர்ஸ் என்ன சொல்ல வருது?
அவங்க வெளியில போகும்போது கூட அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணும். ஓகே இன்னைக்கு இங்க போனா, இங்க போலாம். இந்த இடத்துக்கு போனா நமக்கு இந்த விஷயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அந்த அளவு வந்து நெறைய விஷயங்கள் அவங்க மெடிடேஷன் மூலியமா தெரிய வரும். ஏன்னா யூனிவர்ஸ் வந்து அதான் நான் சொன்ன மாரி வீடியோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு செகண்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ, அத நோக்கி உங்கள நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கிற வேலைய தான் யூனிவர்ஸ் செஞ்சுகிட்டு இருக்கு. அத நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, உங்களுடைய இன்டலெக்சுவல வந்து ஷார்ப்பா வச்சுக்கணும்னா, மெடிடேஷன் மூலியமா வச்சுக்க முடியும். இத நீங்க செய்யறது மூலியமா நீங்க எத ஆசைப்படுறீங்களோ, அத ஈஸியா அடையறதோட மட்டும் இல்லாம, அதுக்கேத்த ரிலேஷன்ஷிப்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுதான் உண்மையான விஷயம். ஸோ இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லப்படுற பவர்ஃபுல்லான விஷயத்த ஸ்டிமுலேட் பண்றதும் மெடிடேஷன் தான். ஏன்னா, அத வச்சு தான் வந்து யூனிவர்ஸ் குடுக்குற சயன்ஸ ஈஸியா புரிஞ்சு நினைச்சத அடைய வைக்குது. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எமோஷனல் எனர்ஜி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எமோஷன்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கோவம், சோகம், மோகம், லோபம் இந்த மாரி சொல்லிட்டே போலாம். பழிவாங்குற உணர்ச்சி. இதெல்லாமே வந்து ஒரு பேட் வைப்ல இருக்கிற ஒரு எமோஷன். அதே மாரி அன்பு, நன்றி, கருணைன்னு சொல்லப்படுற இதெல்லாம் வந்து ஒரு குட் வைப்ல இருக்கிற ஒரு எமோஷன்ஸ். நீங்க பேட் வைப் எமோஷன்ஸையும், குட் வைப் எமோஷன்ஸும் எதுவா இருந்தாலும், அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போச்சுன்னா உங்கள பாதிக்கும். அது குட் வைப்பா இருந்தாலும், பேட் வைப்பா இருந்தாலும். இப்ப நீங்க அதீதமான கோவக்காரரா இருந்தாலும், உங்க உடம்பு பாதிக்க போகுது. உங்களோட எமோஷன்ஸ் மூலியமா பாதிக்கப்பட போகுது. நீங்க ரொம்ப அதீதமான நல்லவங்களா இருந்தாலும், அது மூலியமாவும் ஏமாற்றத்த சந்திப்பீங்க. நீங்க அதுக்கேத்த மாரி எமோஷன்ஸ் வந்து உங்க உடம்ப பாதிக்கும். அப்போ உங்களுடைய உணர்ச்சிகள், உங்களுடைய எமோஷன்ஸ் தான் வந்து உங்களுடைய உடம்புல ஏற்படுற பாதிப்புகளா இருக்கலாம். நீங்க சந்திக்க போற தேவையற்ற உடல் வலி எதுவா வேணா இருக்கலாம். நோய் நொடி எதுவா வேணா இருக்கலாம். அதுக்கு காரணகர்த்தாவா இருக்கு. அப்ப அந்த எமோஷன நீங்க ரெகுலேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ் அதுக்கு ஏத்த மாரியான எமோஷன்ஸ் உங்களுக்கு குடுக்க ஆரம்பிக்கும். இப்ப மெடிடேஷன் மூலியமா நீங்க என்ன எமோஷன்ல இருக்கீங்க? எந்த எமோஷன் நீங்க அதிகமா வந்து உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு? இத வந்து நீங்க வந்து சரி செஞ்சுக்கணும். அந்த எமோஷன் எதனால உங்களுக்குள்ள அதிகமா ஓடுது? இப்ப உங்களுக்குள்ள அதிகமான லவ் இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க அதிகமான வந்து இப்போ டெம்பிள் போற பெர்சனா இருப்பீங்க. சுத்தி நல்லது செய்ற பெர்சனா இருப்பீங்க. தர்மம் செய்ற பெர்சனா இருப்பீங்க. அப்போ லவ் அப்படின்னு சொல்லப்படுற எமோஷன் உங்க மனசுக்குள்ள அப்படியே பொங்கி வந்துட்டு இருக்கும். அதே மாரி உங்கள சுத்தி உங்கள வந்து டவுன் பண்ற பீப்பிள், தேவையில்லாத மனிதர்கள்ட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்கள கோவப்படுத்திட்டே இருக்காங்கன்னா, உங்களுக்குள்ள கோவம் சொல்லப்படுற எமோஷன்ஸ் அதிகமா வந்து அதுவும் உங்கள தான் பாதிக்க போகுது. அப்போ நீங்க உங்க எமோஷனைய பத்தியும் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிளோட எமோஷன்ஸ் பத்தியும் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா, நீங்க உங்களோட எமோஷன்ஸ பத்தி தெளிவா தெரிஞ்சு வச்சுட்டு, அத மாடிஃபை பண்றதுக்கு தியானம் உதவும். அந்த எமோஷன்ஸ மாடிஃபை பண்ணீங்கன்னா, அதுக்கேத்த மாரியான எமோஷன்ஸ் இருக்கிற பீப்பிள யூனிவர்ஸ் குடுக்க ஆரம்பிக்கும். அது தெரியாம நீங்க இருந்தீங்கன்னா, தப்பான எமோஷன்ஸ்ல நீங்களும் இருப்பீங்க. தப்பான எமோஷன்ஸ வச்சுட்டு இருக்க பீப்பிள் உங்க வாழ்க்கையிலயும் வந்துருவாங்க. அப்போ எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா கையாண்டே ஆகணும். ஏன்னா, நம்ம நெறைய இடத்துல ரியாக்ட் பண்றதுக்கான காரணமும் அதுதான். நம்மளால ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. சடனா கோவப்படுறோம். சடனா வந்து ஏன் இப்படி பேசுறாங்க? இல்ல சடனா வந்து தேவையில்லாம வந்து மூட் ஆஃப் ஆவுறது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆவுறது. ஆனா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பார்த்தோம்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற நெறைய நல்ல விஷயங்கள், எந்த ஒரு சிச்சுவேஷன்லயுமே கூட சரி, ஒரு கெட்டது நம்மளுக்கு தெரியுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடியே ஒரு நல்லதும் சேர்ந்து வந்துட்டு இருக்கும். ஒரு பெரிய நல்லது இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பின்னாடியே கெட்டது வரவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த தெளிவு, அந்த உணர்வுகள்ல தெளிவு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தியானம் உங்களுக்கு குடுத்து, உங்களுடைய உடல்நிலைய காப்பாத்தும். அதுக்கு ஏத்த மாரி யுனிவர்ஸ் கனெக்ட் பண்ணி அதுக்கு சம்மந்தமான ஒரு நல்ல மனிதர்களையும், நல்ல சிச்சுவேஷன்ஸையும் உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த கனெக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எமோஷன்ஸ பொறுத்தவரைக்கும், யுனிவர்சல் கனெக்ட்ட வந்து நீங்க மெடிடேஷனோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா, உங்க எமோஷன்ஸ நீங்க பக்காவா பார்த்துக்க முடியும். உங்கள சுத்தி இருக்க பீப்பிள் எமோஷன்ஸையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யுனிவர்சல் வாய்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். யுனிவர்சல் வாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது நம்முடைய இன்ட்யூஷன், நம்முடைய உள்ளுணர்வு அப்படின்ற மாரி சொல்லுவோம். இந்த உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவங்கவங்க தகுதிக்கு ஏத்த மாரி, அவங்கவங்க எண்ணத்துக்கு ஏத்த மாரி அவங்களுக்குள்ள ஒரு குரல் கேட்டுட்டே இருக்கும். அந்த குரல் தான் வந்து நம்மள வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கு. அததான் இறைவனோட குரல் அப்படின்ற மாரி சொல்லுவோம். இறைவன் மேல நம்பிக்கை இல்லாதவங்க வந்து இயற்கையோட ஒரு குரல். இயற்கையா நம்மளுடைய ஒரு வாய்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் வந்து ஒரு ஒரு ரூட்ல போகும். ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி போகும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த குரல நீங்க தெளிவா கேட்கணும். நான் இந்த சத்தம் உங்க உங்க மைண்டுக்குள்ள சில சத்தம் ஓடும். ஏய் இந்த இடத்துல போய் இத பண்ணு. இது வேண்டாம். எனக்கு என்னமோ இந்த பெர்சன் சரியில்லன்னு தோணுது. இவங்க கிட்ட இத சொல்ல வேணாம். இவங்க கிட்ட இத சொல்லி பார்க்கலாமே! நல்லது நடக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு, உங்க மைண்ட்குள்ள கேட்கிற வாய்ஸ், அந்த இன்ட்யூஷன் வாய்ஸ தெளிவா கேட்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா கூட நீங்க மெடிடேட் பண்ணணும். அதிகமா மெடிடேட் பண்றது மூலியமா அந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்கும். அந்த வாய்ஸ் கேட்கறது மூலியமா நீங்க இன்னும் தெளிவான முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா, இங்க நெறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளமே அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லப்படுற விஷயம் தெரியறதே கிடையாது. வெளியில இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னாலயும், வெளியில பேசுற பீப்பிள் பேசுற விஷயத்த வச்சு அவங்களுக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது அவங்களோட கெரியரா இருக்கலாம், ஜாபா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா, நம்ம நெறைய மூவில இந்த டயலாக் கேட்டிருப்போம். "என்னைக்காவது தனிமையா உட்கார்ந்து யோசிச்சு பாரு. அப்ப தெரியும் நான் யாரு உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தனிமையா உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கறதுல என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ட்யூஷன் வாய்ஸ் நம்மகிட்ட பேச ஆரம்பிக்கும்.
அதனால தான் பெரிய அளவுல சக்சஸ் பண்ண பீப்பிள், பெரிய அளவுல ஜெயிச்சு காட்டின பீப்பிள் எல்லாருமே வந்து அவங்களுடைய இன்ட்யூஷன் வாய்ஸ், ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உங்க இதயத்த நோக்கி போங்க அப்படின்னுவாங்க. அந்த ஒரு சத்தம் உங்களுக்கு ப்ராப்பரா கேட்கணும்னா மெடிடேஷன் வேணும். அந்த சத்தத்த நீங்க ப்ராப்பரா கேட்டு உங்க இன்ட்யூஷன் மூலியமா போனீங்கன்னா, யுனிவர்சல் குடுக்குற சயன்ஸ நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். யுனிவர்சல் உங்களுக்கு குடுக்குற வாய்ப்புகள நீங்க ஈஸியா புரியலாம். அப்ப அதையும் அந்த யுனிவர்சல் குடுக்குற வாய்ப்புகளையும் உங்களோட ஹார்ட்ட நீங்க ஃபாலோ பண்ணி போம்போது, உங்களுடைய சக்சஸ் மிகப்பெரிய சக்சஸா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண பீப்பிளும் இத தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பிரெடிக்டிங் த ஃபியூச்சர் வித் ஹெல்ப் ஆஃப் கரண்ட் சினாரியோ அப்படின்ற மாரி சொல்லலாம். இப்போ பிரெடிக்டிங் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே கிளியரா தெரிய ஆரம்பிக்கும். இப்போ கரண்ட்டா நீங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட்டா நடக்கிற விஷயம் இப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது, இல்ல இன்னைக்கு ஏதோ நல்ல விஷயம் நடக்குதுன்னா, அத வச்சு ஃபியூச்சர்ல இந்த மாரி ஒரு விளைவுகள் வரப்போகுதுன்னு நீங்க கண்டுபிடிச்சுருவீங்க. ஏன்னா புத்தா ஒரு டைம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "வாட் யூ திங்க் யூ பிகம். வாட் யூ ஃபீல் யூ அட்ராக்ட். ஈவன் இன் நெகட்டிவ் சிச்சுவேஷன் இஃப் யூ ஃபீல் பாசிட்டிவ் யூ வில் வின்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதாவே மாறிடுவீங்க. நீங்க என்ன மாரியான எனர்ஜில இருக்கீங்களோ அத அட்ராக்ட் பண்றீங்க. நெகட்டிவான சிச்சுவேஷனையும் பாசிட்டிவா யோசிச்சீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடுறீங்க. அப்போ ஒரு சிச்சுவேஷன அனலைஸ் பண்ற பவர் உங்ககிட்ட வருது. அதுக்கான காரணம் நீங்க உங்கள சுயமா புரிஞ்சு வச்சிருக்கிறது. அந்த புரிதல் தியானத்தின் மூலியமா ஈஸியா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ இப்ப கரண்ட்டா ஒரு விஷயம் தப்பா நடக்குதுன்னா, இல்ல இது ஏதோ நமக்கு நல்லத நோக்கி தான் கூட்டிட்டு போகுதுன்னு சொல்லப்படுது நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப கரண்ட்டா ஒரு விஷயம் வந்து நல்லதா நடக்குதுன்னா கூட நீங்க யோசிச்சு இல்ல இதுக்கு பின்னாடி பேக் ஃபயர் ஆகும் நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையா இருப்போம்னு சொல்லிட்டு, ஒரு நல்லது நடந்தாலும், கெட்டது நடந்தாலும் நடுநிலையா யோசிக்கிற அந்த சமயோஜித புத்தி உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் யுனிவர்ஸலோட கனெக்ட் ஆன ஒரு விஷயம் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா யுனிவர்ஸ் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு குடுக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது உங்ககிட்ட இருந்து குடுத்தாலுமே கூட சரி, உங்ககிட்ட இருந்து எடுத்தாலுமே கூட சரி, அது எதுக்காக அத பண்ணுதுன்னு சொல்லப்படும் அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காரணம் மெடிடேஷன் தான். அந்த மெடிடேஷன் மூலியமா யுனிவர்ஸலோட அந்த கனெக்ஷன நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிகேஷன் மூலியமாவும் ஃபியூச்சர்ல அதாவது இன்னைக்கு நடக்கிறத வச்சு நீங்க அடுத்த மாசம், அடுத்த வருஷம் இந்த மாரி நடக்க போகுதுன்னு சொல்லப்படுற விஷயத்த ஈஸியா கெஸ் பண்ணி அதுக்கேத்த மாரி உங்க வாழ்க்கைய கொண்டு போக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ரொம்ப டிவைன் அப்படின்ற மாரி சொல்லுவோம். நெறைய பேருக்கு அது கிடைச்சிருக்கா அப்படின்றது தெரியாது. ஆனா எல்லாருக்குமே அதுக்கு தகுதி. ஐ மீன் மனிதர்களா பொறந்த எல்லாருக்குமே அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லப்படுற விஷயம். அது பிரேயரா இருக்கலாம், மெடிடேஷனா இருக்கலாம், மைண்ட்ஃபுல்னஸா இருக்கலாம், அமைதியா இருக்கலாம். அது எல்லாமே டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா அத அனுபவிக்கும்போது மட்டும் தான் அதுலருந்து ஒரு ஒரு மனிதர்கள் ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு ஒரு விஷயத்த வந்து கடந்து வந்திருக்காங்க. அது வந்து மாயையா இருக்கலாம், ஆணவமா இருக்கலாம், இல்ல வந்து கெட்ட விஷயங்களா இருக்கலாம். அப்ப இந்த கெட்ட உணர்வுகள ஒதுக்கிட்டு நல்ல உணர்வுகள நம்ம வச்சுக்கிறது மூலியமா, மனிதனா வந்து நம்ம இறைநிலைய கூட அடையலாம்னு நெறைய பேர் டிசைட் சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லாத்துக்குமே பேக் எண்ட்ல வந்து தியானம் தான் வந்து ஒரு உந்துகோலா இருக்கு. ஒரு கருவியா, ஒரு வெப்பனா இருந்து ஒரு ஒரு டூலா இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா இதெல்லாம் டேஸ்ட் பண்ணும்போது, அது வந்து ஒரு டிவைனா மட்டும் இல்லாம நெறைய மிஸ்டீரியஸான விஷயங்களும் உங்களுக்கு குடுக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயமாவும் இருக்கும். அத நீங்க வந்து பெரிய லெவல்ல அடையும்போது உலகத்துக்கும் நீங்க காட்டுவீங்க. சப்போஸ் நீங்க இந்த தியானம், யோகா இந்த மாரியான ஒரு பெர்சனா, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ற பெர்சனா வந்து ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ அனுபவிக்கிற பெர்சனா இருந்தா, நான் இந்த வீடியோல சொல்ல இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு என்ன கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லப்படுற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.